இன்னொருத்தர் வந்திருக்காரு. அவருக்கு எதுக்கு வந்தோம்னே அவருக்கே தெரியல. அவருக்கே தெரியல. அவர் ஆர்கே நகர்மணி, இந்த தவளை தான் வாயில கெடும் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதுக்கு ஒரு பெரிய உதாரணம் ஐயா சீமான் ஐயா அவர்கள். சின்ன உதாரணம் பாத்தீங்கன்னாக்கா சாட்டை அவர்கள். இப்போ சீமான் ஐயா அவர்கள் எதுக்கு அரசியலுக்கு வந்திருக்காரு நான் கேட்கிறேன். எதுக்குனாக்கா தன்னோட மகனை லண்டன்ல படிக்க வைக்க போறாரு, ஆடம்பரமா வாழ போறாரு. பணம் எங்கேருந்து வரும்? அப்போ இவரை நம்பி வராங்க பாருங்க, அவங்க கிட்ட இந்த கோயிலுக்கு போகும்போது இந்த ஸ்டீல் குடத்தை வச்சுக்கிட்டு அதுல துணியை கட்டிக்கிட்டு காசு கேட்பாங்க, கோயிலுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இவரு இங்க அந்த ஸ்டீல் குடத்தை வச்சுக்கிட்டு அவரை நம்பி வர்ற மக்கள்கிட்ட பிச்சை எடுக்கிறாருன்னு தான் சொல்ல முடியும். அந்த காசாச்சு கோயிலுக்கு போகுது, இந்த காசு இவரு பையன் லண்டன்ல படிக்கிறதுக்கும் இவர் வசதியா வாழ்றதுக்கும். நீங்களே சொல்லுங்க. இதுக்குதான் இவர் அரசியலுக்கு வந்துற நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ் சொல்லுங்க. செருப்ப பிஞ்சோட சீமான், உனக்கு இதான் கட்டேசி உனக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இல்ல இவருக்கு மறைகிற கைண்டிச்சா என்னன்னு எனக்கு தெரியலங்க. தளபதி விஜய் அண்ணா அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி என் தம்பி வந்தா துணை முதலமைச்சர் ஆகுவேன்னு சொன்னாரு. தளபதி அரசியலுக்கு வந்தது பிறகு தம்பி ஒண்ணு அந்த பக்கம் நில்ல, இல்ல இந்த பக்கம் நில்ல அப்படின்னாரு. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா இது அண்ணன் கட்சி, அது தம்பி கட்சி அப்படின்றாரு. என்னங்கய்யா பேசுறீங்க சார்? என்ன சொல்ல வரீங்க சீமான் சார்? உங்க மைண்ட்ல யார் இருக்கிறாங்க நீங்க சொல்லுங்க. செருப்ப பிஞ்சோட சீமான், உனக்கு இதான் கட்டேசி உனக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன்.